வருடம் பழமையான தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வஜ்ரீஸ்வரர் ஆலயத்துல தான் இருக்கும். இது பழமையான சிவன் கோயில் அப்படின்னு சொல்ற கோயில் தஞ்சாவூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு. கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா அது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதுல இருக்கிற மாதிரி ராமர் சீதையோட தாகத்தை தணிக்கிறதுக்காக ஒரு குளத்தை இந்த இடத்துல உண்டாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குளம் 40 அடி ஆழத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்திரரே இந்த இடத்துல வணங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கௌசிக முனிவருக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறதாவும் கௌசிக முனி தீர்த்தம் அப்படிங்கிறதும் இங்க இருக்குங்க. நான் போயிருந்த டைம்ல கோவில் க்ளோஸ் ஆயிருந்ததுங்க. என்னால உள்ள போக முடியல. பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தாமதமா நடக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போனா சரியாயிடும் சொன்னாங்க. தீராத சொத்து பிரச்சனைகள் சரியாகும் சொன்னாங்க. நிறைய பேருக்கு பகைமை இருக்கும். அந்த பகைமை ஒழியணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆலயத்தோட சிறப்புகள் நிறைய இருந்ததுங்க. ஆலயத்தோட கிழக்கு சைடு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸ்க்கு இறங்கி அந்த சைடு குளம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி இருந்தது. க்ளோசிங் டைம்ங்கிறதுனால வெளில ரைட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த டைமுக்கு தான் ஓப்பன்ல இருக்கும். இந்த அர்ச்சகரோட போன் நம்பரும் ரைட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.